ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் சீசனில் இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஹீரோ ஒரு ஸ்பை சூப்பராக ஃபைட் பண்ணுவான், யாருமே ஒரு அசாசின் சூப்பராக தான் ஃபைட் பண்ணுவார். அதை விட சூப்பரான ஒரு விஷயம் இதில் நடக்கும். ஸோ கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 9. திரும்பவும் நமக்கு முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு ரீகேப் காமிக்கிறாங்க. தான் பிரின்சஸ் நீ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷாப் கீப்பர் சொல்லியிருப்பான். கோ இன்சிடென்ஸா ஆனியாமா அந்த ஷிப்ல போறதுக்கு ஒரு டிக்கெட்டை வின் பண்றா. யோர் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஃபேமிலியா அசாசின் சுத்து போடுறாங்க. யோர் ஃபைட் பண்றது லாய்டுக்கு தெரியக்கூடாதுன்னு ஆனியா வந்து யோரை ப்ரொடெக்ட் பண்றா. ஆனியாவை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லி லாய்டு ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கான். நான் எதுக்காக இந்த அசாசின் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோர் ஒரு கட்டத்துல யோசிக்கிறா. யோர் ஒரு கட்டத்துல சாகிற கண்டிஷனுக்கு போற ஃபேமிலி கெட்டவங்க கிட்ட இருந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எந்திரிச்சு திரும்பவும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னதான் அவ திரும்ப எந்திரிச்சு ஃபைட் பண்ணாலுமே கூட அவன் யோரோட நெஞ்சில வெட்டிட்டான். அந்த சாமராய் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா வர இருக்கா. யோர் கிட்ட வர வெப்பனே இல்ல. ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க யோர் வருவான்னு நினைச்சா அவளை காணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ஜாய் பண்ணதுல அம்மாவை டோட்டலா மறந்துட்டேனே அப்படின்னு ஆனியா பார்த்துட்டு இருந்தா. அவங்க ஸ்டேட் செக்யூரிட்டி தான், அவங்கள பார்த்தா பதட்டமா தெரியுது அப்படின்னு அவங்க லிப்ஸ் ரைட் பண்ணி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். என்ன இந்த ஷிப்பு கீழே பாம் இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கப்போம். நம்ம ஹீரோ மைண்டை ரீட் பண்ணி ஆனியாவோ இதை தெரிஞ்சுக்கிறா. பாமான ஆனியா ஷாக் ஆகுறா. ட்வைலைட் நீ வெக்கேஷனை என்ஜாய் பண்ண வந்திருக்க, இது தேவையில்லாத விஷயம். பட் ஒருவேளை பாம் அடிச்சு ஷிப் மூழ்கிடுச்சுன்னா ஆனியா விட்டுட்டானா நான் எப்படி இங்க இருந்து போறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்பா எனக்கு இன்னும் விளையாடணும் போல தோணுது, நான் அதான் அந்த ரூம்ல போய் விளையாடுறேன், நீங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு ஆனியா சொல்லுவோம். இது நல்ல சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆனியாவை டே கேர்ல விட்டுட்டு அப்புறம் ஆனியா பாத்துக்கோங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த பாமை டிஃபியூஸ் பண்றதுக்கு போறான். பாலை வச்சு விளையாடுறேன், போர் அடிக்குது, வரையறதுக்கு பேப்பர் கொட்டாங்கன்னு ஆனியா கேட்கவும் அவங்களும் எடுக்க போற கேப்ல டக்குன்னு ஆனியா ஓடி இருந்தா. பாமை எப்படி டிஃபியூஸ் பண்றதுன்னு ஸ்டேட் செக்யூரிட்டிஸ்க்கு தெரியல. ஏன்னா அவங்க யாருமே பாம் எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம ஹீரோ அந்த ஷிப்போட கேப்டன் மாதிரி மார்வேஷத்துல வரேன், இங்க ஏதோ பாம் இருக்குன்னு சொன்னாங்க, நான் பாம்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தான், நான் பாக்கட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் யாருக்கும் நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வரல. பாம தனியா கழட்ட முடியாதான் நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு ஒரு ட்ரிகரா வச்சிருக்காங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த பாமனை கழட்டுறதை விட சுத்தி ஸ்டேட் செக்யூரிட்டிஸ் இருக்கிறது தான் இன்னும் பயமா இருக்கு. பார்க்க வெஸ்ட்ல செய்யப்பட்ட பாம் மாதிரி இருக்கு, பட் வெஸ்ட்ல இருந்து ஏதாச்சும் நடந்ததுதான் ஹேண்ட்லர் என்கிட்ட சொல்லிருப்பாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்களால அது முடியுமான்னு கேட்கவும் நான் அதை டிஃபியூஸ் பண்ணிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனியா யோரை தேடி போய்கிட்டு இருக்கா. அவளோட பெஸ்ட் ஹிட்மேன் எல்லாரையும் அவ அசால்ட்டா போட்டு தள்ளிட்டாய், ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு அந்த இன்ஃபோ பிரேக்கர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான். அவனோட மைண்ட் ஆனியா ரைட் பண்றா. நான் வச்ச பாம் கூடிய சீக்கிரத்துல வச்சிடும், அதுக்கு முன்னாடி நான் அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கான். ஆனியாவும் யோரோட வாய்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சு வெளியே போறா. இது அம்மாவோட வெப்பன், இதை வச்சு தானே எல்லாரையும் கொத்துவாங்க அப்படின்னு ஆனியா அதை எடுக்கிறா. நான் அவன் கதையை எப்படியாச்சும் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோர் வந்து அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அசாசின் லீடரோட ஓடையில ஷூட் பண்றா. ஆனியா யோர் மைண்ட் ரைட் பண்ணி அம்மா மேல தான் இருக்காங்களா, மேல யார வழி இல்லையே, இது இல்லாம தான் அம்மாவால ஃபைட்ல வின் பண்ண முடியலையோ, நான் இதை எப்படியாச்சும் கொடுத்தாகணும் அப்படின்னு ஆனியா வந்து யோர் பால த்ரோ பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருப்பா. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த வெப்பனை தூக்கி கரெக்டா மேல போட்டுருதா. இவ கத்துக்கிட்டே போட்டதுல டேய் எதுக்குடா கத்துற அப்படின்னு இன்னொருத்த கேட்கவும் நான் கத்தல அப்படின்னு சொல்லி ரெண்டு அசாசின்ஸ் அந்த பக்கமா வராங்க. பாடி கார்டு கூட மும்மரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் நமக்கான சான்ஸ், ஓகப்ப போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மறைஞ்சிருந்து போறாங்க. ஜாபுக்கும் மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. ஆனியா தூக்கி போட்டு அந்த வெப்பன் மேல காலை வச்சு அவன் வலிக்கு விழுந்து கையில வச்சிருக்கிற கண்ணை தெரியாம ஷூட் பண்ணிட்டான். கீழே விழுந்ததுல அவனும் களத்த உடஞ்சு இறந்து போறான். முன்னாடி இருக்கிறவனும் செத்துருதான். யோர் வெப்பனும் உருண்டு போய் அவன் பேக்ல குத்திட்டு நிக்கி. மிஷன் சக்சஸ் அப்படின்னு ஆனியா பாக்குறா. அங்க ஏதோ ஷூட் பண்ற சவுண்ட் கேட்டுது அப்படின்னு யோர் பார்த்தா யோரோட வெப்பன் அங்க இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு யோர் டக்குன்னு போய் அதை எடுக்கிறா. ஒரு வழியா இப்ப யோர் கிட்ட வெப்பன் வந்துருச்சு. இப்ப அந்த சாம்ராய் அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். யோரோ சும்மா மின்னல் வேகத்துல அவனை நோக்கி போறா. இருக்குன்னு பைத்தியமா சாவ நோக்கி ஓடுறா அப்படின்னு அந்த லீடர் ஷூட் பண்ண போனா டக்குன்னு அந்த டேரக்டர் வந்து லீடரோட வயித்துல ஷூட் பண்ணிட்டான். ஒரு வழியா யோர் அந்த சாம்ராயை கொண்டுட்டா. அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஆனியா பார்க்கும்போது ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு யோர் யோசிக்கிறத மைண்ட் ரைட் பண்ணிட்டு அம்மா வின் பண்ணிட்டாங்கன்னு ஆனியா ஹாப்பி ஆகுறா. அன்னைக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த பாமோட வயரை கட் பண்றான். ஹை வெடிக்கல, நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. பாம் வெடிச்சிருமோங்கிற பயத்தை விட இவங்கள பார்த்தா பயமா இருக்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். குட் பை பிரின்சஸ் லோர்லை, இன்னையோட நீ மூழ்க போற அப்படின்னு அந்த இன்ஃபோ புரோக்கர் சைட்ல ஒரு குட்டி போட்ல நிக்கிறான். எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல வெப்பன் இப்படி கரெக்டா இங்க வந்துச்சு, கீழே யாரும் நிக்காங்களா அப்படின்னு யோர் பார்க்கவும் அச்சோ அப்படின்னு சொல்லி ஆனியா அங்க இருந்து ஓடி இருந்தா. யோரா அங்க இருந்து போறா. பார்த்தா அந்த லீடர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான். இந்த பாமோட படிக்கிற குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த ஷிப்பை மூழ்கடிக்கணும் நம்ம ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பா இன்னும் நிறைய இடத்துல பாம் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் இதை பத்தி நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இன்னொரு ஆபீசரை விட்டு இந்த ஷிப்ல இருக்கிற பாம் எல்லாம் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு தேட சொல்றாங்க. சோ இப்ப எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு தேட போறாங்க. ஆனியாவும் இப்ப அந்த டே கேர் ரூமுக்கே வர பொம்பளை அசால்ட்டா எல்லாத்தையும் கொண்டுட்டா அப்படின்னு அந்த லீடர் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பேட் காய் அப்படின்னு ஆனியா பார்க்கவும் என்னன்னு கூப்பிட்டா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த லீடரோட ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகம். கன் பவுடர் அது அந்த கிளாக் குள்ள இருக்கு. அந்த இன்ஃபோ புரோக்கர் தான் பாம் வச்சுட்டு போயிட்டானா, எங்க எல்லாரையும் சேர்த்து சாவடிக்க பாக்குறானா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் யோசிக்கவும் ஆனியாவை மைண்ட் ரீட் பண்ணி அந்த கிளாக்குள்ள பாம் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஐயோ அப்பா வர காணும், நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல நான் தான் பாம தேடணும்னு ஒரு ஆஃபீஸர் வரவும் அவனோட மைண்டை ரீட் பண்ணிட்டு டக்குன்னு ஆனியா மார்வேஷத்துல போய் ஆஃபீஸர் ஒருத்த அந்த கிளாக் ஏதோ நோண்டிட்டு இருந்தா அது அழுக்காயிடுச்சு, அதை கிளீன் பண்ணுங்கன்னு ஆனியா சொல்லவும் இப்ப நேரம் இல்லைன்னு அவர் சொல்லவும் ஆனியாக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆளு அந்த கிளாக்கை நோண்டிட்டு இருந்தான். ஒருவேளை அதுக்குள்ளதான் பாம் இருக்குமோன்னு அவர் யோசிச்சுட்டு சரி நான் அந்த கிளாக்கை கிளீன் பண்றேன் அப்படின்னு அவர் போறாரு. இன்ஃபோ புரோக்கர் சைட்ல இருக்கிற போர்ட்ல உட்காந்துமே கூட உள்ள இருக்கிற பாக்ஸ் மூலியமா நடக்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த அசாசின் லீடர் கை
கயிறு மூலியமா இந்த போட்டுக்கு வந்து எங்களையே போட்டு தள்ளிட்டு பணத்தை நீ எடுத்துக்கலான்னு பார்த்தலான்னு கேட்கவும், நீங்க எல்லாருமே செத்துட்டீங்க, நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த இன்ஃபோ புரோக்கர் கேட்கவும், பாஸுக்கு தெரிஞ்ச முக்கியமான விஐபிஸ் அந்த ஷிப்ல இருக்காங்கன்னு அவன் சொல்லவும், அந்த பாம் எல்லாம் வெஸ்டாலி ஸ்டடி பண்ண மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்கேன், திரும்பவும் வார் வந்துச்சுன்னா பாஸ்க்கு வெப்பன் சப்ளை அதிகமாகும், பாஸோ ஹாப்பி ஆயிருவாரு, இதுல நீ தான் தேவையில்லாம அங்க இருக்க, ஒரு ஆள் சர்வே பண்ற மாதிரியான சாப்பாடு தான் அந்த ஷிப்ல இருக்கு, நீ செத்துற அப்படின்னு அந்த லீடரை கொல்ல போகவும், எனக்கும் அவன் கூட பங்கு ஷேர் பண்ணிக்கிறத விருப்பம் இல்ல அப்படின்னு அந்த லீடர் அவனை கொல்ல போறான். இன்னும் 3 இடத்துல பாம் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. போன்ல நம்ம ஹீரோ அடையாளத்தை கேட்டு எல்லாம் ஒரே டைப் ஆஃப் பாம் தான், சொல்லி கொடுத்த மாதிரியே அதை டிஃப்யூஸ் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன 4th டக்லயும் பாம் இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஹீரோ டக்குன்னு அங்க போய் பாக்குறான். நாங்க சும்மா கிளாக்க மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு மக்கள் கிட்ட அந்த இன்னொருத்த சமாளிக்கிறான். மக்கள் அங்க இந்த எவாக்குவேட் பண்ணுங்க, இல்ல இப்போ அதுக்கு டைம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த கிளாக்கையே துண்டா கழட்டுறான். சார் என்ன பண்றீங்க, அது வெடிக்க போகுது அப்படின்னு இன்னொருத்த சொல்லவும், இதை வெளியே தூக்கி போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா வெளியே ஓடி போறான். அசாசினும் இன்ஃபோ புரோக்கரோ மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கரெக்டா அந்த கிளாக்கை தூக்கி போடவும் அது வெடிக்குது. அதுவும் அந்த அசாசின் இன்ஃபோ புரோக்கர் அவங்க பக்கத்துல போய் ஜஸ்ட்ல மிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். திரும்பவும் எதுவும் ஃபயர் ஒர்க் ஷோவா அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க. ஆனியாவும் பாத்துட்டு இருந்தா அந்த டே கேர்ல இருக்கிறவங்க இங்கதான் இருக்கிறியா அப்படின்னு வந்து அவளை பிடிக்கிறாங்க. நான் பாத்ரூம் போக வந்த மேடம் அப்படின்னு சொல்லவும் ஆனியாவை அவங்க இழுத்துட்டு போறாங்க. மேபி பாமா வச்சவன் இந்த ஷிப்லயே இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, சோ கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாங்க இருந்து கிளம்புறான். போட்டுக்கு வந்து அவங்க தண்ணிக்குள்ள விழுந்து ஷார்க் அந்த அசாசினை சுத்து போடுது. ஏதோ வெடிச்ச மாதிரி சவுண்ட் கேட்டுச்சேன்னு யோர் பாக்குறா. மேபி சில அசாசின்ஸ் இன்னும் இருக்கலாம், ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு டேரக்டர் இவங்களை அந்த சின்ன போட்ல அனுப்பி வைக்கவும், சோகா யோரை கட்டி பிடிச்சி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என் ட்ரெஸ் எல்லாம் பிளட்டா இருக்கு பரவாயில்லையான்னு கேட்கவும், இவன் உங்ககிட்ட தான் வர ஆசைப்படுறான் பிடிங்க அப்படின்னு கொடுக்கவும், என் கையெல்லாம் ரத்தமா இருக்கேன்னு யோர் சொல்றா. பட் அந்த கைகள் இல்லைன்னா நாங்க இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு வா கொடுக்குறா. அந்த குழந்தை வந்து யோரை கொஞ்சவும் யோரா அவனை கட்டி பிடிச்சிக்கிற. ஒன்னு மாதிரி ஆளுங்களுக்கு அட்லீஸ்ட் என்னால லைஃப்ல ஏதோ முடிஞ்சது, ஒரு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நீயும் உன் ஃபேமிலி கூட ஹாப்பியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சோகா மனசுக்குள்ள நினைக்கிறா. இந்த வேலையில எமோஷனல் ஆக கூட தெரியல அப்படின்னு டேரக்டர் சொல்லிட்டு உன் ஃபேமிலி கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுனால நான் உனக்கு ரிவார்ட் கொடுக்குறேன், நாளைக்கு ஃபுல்லா நீ உன் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணு, உன் முகத்துல இருக்கிற காயத்தை மேக்கப் போட்டு மறைச்சிரு, செஸ்ட்ல பெருசா வெட்டியிருக்காங்க பேண்டேஜ் போட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர் அப்படின்னு யோர் சொல்ற. ஷிப் சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஆனியா தூங்கிட்டு இருக்கா. திரும்பவும் வேலைன்னு போயிட்டு என் ஃபேமிலியை நான் மிஸ் பண்றேன், ஒரு நிமிஷம் இந்த ஃபேமிலியே என்னோட ஒரு மிஷன் தானே, இந்த மிஷனை ஃபேமிலியை நல்லா பாத்துக்கணுங்கிறது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம ஓவர் திங்க் பண்றான். இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடய இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா அந்த ஷிப்ல இருந்த எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோ மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு அந்த ஷிப் வெடிச்சிருக்கோம். அதுலயும் ஆனியா மட்டும் இல்லைன்னா கிளாக் வெடிச்சு கண்டிப்பா நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். ஆனியா ஒரு வகையில நம்ம ஹீரோக்கோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, யோர்க்கோ வெப்பனை தூக்கி போட்டு பெர்ஃபெக்டா ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதனால தான் எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே ஃபேவரட் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.